ஆக்டர் ஜெயமணி அவர்களோட பர்சனல் டைரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும், அதை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல தமிழ் சின்னத்திரை நடிகர் தான் ஜெயமணி அவர்கள். திருமதி செல்வம் சீரியலில் நடித்ததன் மூலயமா மிக பெரும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து தமிழில் ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருந்தாரு. சமீபத்தில் கூட சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த அவரோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து பொதுமக்களும் சரி, திரைப்பிரபலங்களும் சரி, சின்ன திரை நடிகர் நடிகைகளும் சரி தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவரோட வீட்டில் இப்போ வீடு சுத்தம் பண்ணுறதுக்கான பணிகள் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அவரோட ரூமை செக் பண்ணும்போது அவரோட பர்சனல் டைரி ஒன்று அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ஒரு டைரியை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட லைஃப்பை மொத்தமுமே அவர் அந்த டைரியில் எழுதியிருக்காரு. அவருக்கு எப்படி சினிமா ஆசை வந்துச்சு, அதற்காக முதல்ல சென்னைக்கு எங்கே வந்தார், யார்கிட்ட பேசினார், அண்ட் முதல்ல அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை யார் கொடுத்தா, அதுக்கப்புறம் எவ்வளோ அசிங்கப்பட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ உழைச்சி அவர் படிப்படியாக மேலே வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் அந்த ஒரு டைரியில் எழுதியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவியை பற்றி எழுதியிருக்காரு, மகளை பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் அவரோட சொத்து மதிப்புகள் எவ்வளோ இருக்குது, அண்ட் அவர் வேறு யாருக்கும் கடன் கொடுத்துருக்காரா, அவர்கிட்ட வேறு யாரும் வாங்கியிருக்காரா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த ஒரு டைரியில் அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு டைரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் கிடச்சி அதை படித்து பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதியிருக்காரு. அப்படிங்கும்போது உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரும் அளவில் வந்துட்டு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான கவின் அவர்கள் சமீபத்தில் அப்பா ஆகியிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸை ரொம்பவே ஹாப்பியாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் கதாநாயகர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் கவின். அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்காரு. மோனிகா அப்படிங்கிற அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் சமீபத்தில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ரெடியாகி இருந்துச்சு. ஆனால் கவின் அவர்கள் அதை மிக பெரும் அளவில் சோசியல் மீடியா சைடு ஷேர் பண்ணல. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும், இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார். ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை, ஒரே நேரத்தில் கடவுள் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை ஒரே நேரத்தில் கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த நியூஸை ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தார். தொடர்ந்து திரை நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு அவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்த நேரம் அவரோட அடுத்த படமான ஹாய் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.